ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூன்வாலா ஃபின்காப் அப்படிங்கிற ஒரு லோன் அப்ளிகேஷன் இருக்குது. அந்த லோன் அப்ளிகேஷனில் நம்மளோட ஃப்ரெண்டுக்காண்டி இன்றைக்கி ஒரு 50,000 லோன் எடுக்க போகிறோம். 50,000 லோனில் ப்ராசஸிங் ஃபீஸ் மித்த சார்ஜஸ்லாம் போக எவ்வளோ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருது, அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு, மந்த்லி நம்ம எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணுவோம், ஓவராலாக இந்த 50,000 லோன் எடுத்ததுக்கு எவ்வளோ நம்ம ரீபேமெண்ட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனில் எப்படி லோன் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் ஃப்யூச்சரில் நீட் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க, உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு. ஓகேவா? ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் நம்ம பார்த்துருவோம். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா 50,000 ருப்பீஸ்லேருந்து மேக்ஸிமம் 5 lakh வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். சரியா? பர்சனல் லோனு. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 16%லேருந்து 36% வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் லோன் அமௌண்ட்லேருந்து 2.5% ப்ளஸ் அதுக்கு ஜிஎஸ்டியும் இருக்கும். அண்ட் 100% டிஜிட்டல் ப்ராசஸ், அப்புறம் மினிமம் டாக்குமெண்டேஷன் இருந்தால் போதும் அப்படின்றாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு 50,000 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம அதை செக் பண்ணுவோம். ஏன்னா நம்ம 50,000 லோன் எடுக்க போகிறோம்ல, ஸோ இங்கே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ப்ளே ஸ்டோரில் என்ன போட்டிருக்கு, ஆக்சுவலாக நம்ம லோன் எடுக்கும்போது எவ்வளோ நமக்கு பேங்க்குக்கு கிரெடிட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 50,000 லோனுக்கு டென்யூர் 12 மாதம். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 4,441 ரூபா வருது, 16% per இயருக்கு அப்படின்னு. அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,475 ரூபா வருது. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இன்க்ளூட் ஆயிரும். அடுத்து ஸ்டாம்ப் டியூட்டி பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் போட்டிருக்காங்க. ப்ரோக்கன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 700 ருபீஸ் இருக்கும். அண்ட் அமௌண்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்றது 47,725 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஎம்ஐ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மாதம் 4,537 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 47,700 ரூபா தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,300 ரூபா நம்ம கட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 4,440 ரூபா இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா 6,700 ரூபா நம்ம ரீபேமெண்ட்டாக பண்ணுறோம் இந்த அப்ளிகேஷனுக்கு. சரியா? ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனில் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லோன் எடுக்கிறது எப்படிங்கிறதே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு அப்ளிகேஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இந்த இடத்துல ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணி இந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவோம். ஆதார் கார்டு கூட எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அண்ட் ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே அந்த 3 டிக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 3யுமே டிக் பண்ணி விட்ருங்க. படித்து பார்த்துட்டு டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணி விட்டிங்க அப்படின்னா கீழே கண்டினியூ கொடுத்தோடனே பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இந்த இடத்துல உங்களோட பேன் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து பேன் கார்டில் உங்களுடைய நேம் என்னவாக இருக்கோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். பேன் கார்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்போ இருக்கோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். உங்கள் ஜெண்டரை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை செலக்ட் பண்ண உடனே கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆக்குபேஷன் டைப் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் சேலரிட் பர்சனாக இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எம்ப்ளாயர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து மந்த்லி சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட டீட்டெயிலை என்ட்ரு பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ண உடனே உங்களோட பேன் டீட்டெயில் அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதை கரெக்டாக அப்படின்னா அது ஓகே கொடுங்க. அதில் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கீழே நோ இட்ஸ் நாட் மீ அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதை எடிட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜ் வந்துடும். நமக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3,45,000 ரூபா நம்மளோட ப்ரொஃபைலுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 3,45,000 ப்ராசஸிங் ஃபீஸ் 12,075 ரூபாயும், ஜிஎஸ்டி அதுக்கு 2,174 ரூபாயும் போக ப்ளஸ் ஸ்டாம்ப் டியூட்டி ஒரு 500 ருபீஸும் போக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 3,30,000 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட் நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை 50,000 தான். ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் டீட்டெயில் பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம லோன் எடுக்கிறோம்ல அந்த அமௌண்ட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே நம்மளோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணணும். இந்த மொபைல் நம்பர் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கணும். அப்போ தான் ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே நம்ம ஈஸியாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மினிமமாக 50,000 ருபீஸ் நமக்கு லோன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3,60,000 ருபீஸ் இருக்குது. ஸோ இதில் டென்யூருமே நம்ம கீழே செலக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை மாதம் நம்ம ரீபேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். சரியா?
இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ அதை நம்ம வந்து அப்படியே எதுவும் பண்ண தேவையில்ல. அண்ட் டென்யூரும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். அது 24 மந்த்ஸுக்கு வந்து நம்ம செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். நீங்கள் 24 மந்த்ஸுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்து 2,594 ரூபா தான் வருது. ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 22% பெர் இயர் வந்து இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 40,435 ரூபா வந்து கிரெடிட் ஆகும். சரியா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் கண்டினியூ கொடுத்த உடனே நம்மளோட ஃபோட்டோ வந்து கேட்பாங்க. நம்ம வந்து செல்ஃபி வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணி வர மாதிரி இருக்கும் டிஜிலாக்கர் மூலமாக. ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு நம்மளோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணி கீழே கேப்சா வந்து கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் கொடுத்தோடனே நம்ம ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணி இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணுங்கள். இப்போ கண்டினியூ கொடுத்தோன்னே இப்போ தான் வந்து செல்ஃபி வந்து சப்மிட் பண்ணணும். நல்லா ப்ரைட்டான ஸ்பாட்டில் பின்னாடி யாரும் இல்லாத மாதிரி ஒரு செல்ஃபி வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களோட அட்ரஸ் வந்து வந்திருக்கும். அந்த அட்ரஸ் வந்து கரெக்டாக அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் இந்த அட்ரஸில் இருக்க வீடு, அந்த வீடு வந்து உங்கள் சொந்த வீடா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லை ரெண்டட் ஹவுஸா, இல்லை உங்கள் ரிலேஷனோட ஹவுஸா அப்படிங்கிறதே இருக்கும். ஸோ ஓன்டு பை செல்ஃபா ஸ்பவுஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க. உங்களோட மனைவியோட ஒய்ஃபா இல்லை உங்களோட ஒய்ஃப் ஹவுஸா அப்படின்ட்டு இருக்கும். அப்புறம் வந்து பேரண்ட் ஹவுஸா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் கீழே அந்த டிக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த இடத்துல தான் இருக்கீங்க அப்படின்னா அது அப்படியே இருக்கட்டும். இல்லை வேறு அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த அட்ரஸை மேனுவலாக என்ட்ரு பண்ணணும். ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு பிரேக் டவுன் வந்துருச்சு. என்ன அப்படின்னா 50,000 ருபீஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 24 மந்த்ஸுக்கு 22% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பர் இயருக்கு. அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 1,802 ரூபாயும், ஜிஎஸ்டி அதுக்கு வந்து 324 ரூபாயும் வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி பார்த்திங்கன்னா 500 ருபீஸும், டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் வந்து ஒரு 1,500 ருபீஸும் போக ஓவராலாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 47,374 ரூபா வருது. நீங்கள் இப்போ இந்த கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து செக் பண்ணியிருப்போம். அதில் வந்து உங்களுக்கு 24 மந்த்ஸ் தான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரில. நீங்கள் வீடியோ வந்து அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷன்லாம் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து வரும். அதை டிக் பண்ணிவிட்டு அப்படியே கம்ப்ளீட் கொடுங்க. அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனோடனே இது வந்து சப்மிட் பண்ணணும். ஐ மீன் என்னென்னா ஆட்டோ பே வந்து செட் பண்ணணும். இந்த ஆட்டோ பேலாம் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நீங்கள் நீங்கள் வந்து லோனை கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோ பே வந்து டிசேபிள் பண்ணி விட்ருங்க. அந்த ஆக்சஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2027 என்னோடய லோன் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 2029 வரைக்குமே அவங்கக்கிட்ட ஆக்சஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து அது கேட்டு தான் அவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஆட்டோ பேலாம் வந்துட்டு லோன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை முடிச்சு விட்ருங்க. அதுதான் நல்லது. அதை வந்து டிசேபிள் பண்ணிடணும். இல்லைனா அமௌண்ட் வந்து எப்போ வேணால் எடுப்பாங்க. அப்போ நீங்கள் தான் வந்து கேட்டு வாங்குறாப்பில் இருக்கும். ஸோ இப்போ பேங்க் நேம், அப்புறம் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் ஓகே கொடுத்துட்டு நெட் பேங்கிங் வழியாகவும் நீங்கள் வந்து ஆட்டோ பே வந்து செட் பண்ணலாம். இல்லைனா டெபிட் கார்டு வழியாக ஓடிபி என்ட்ரு பண்ணி நீங்கள் ஆட்டோ பே வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து நெட் பேங்கிங்லேயே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எல்லாமே வந்து பார்த்துக்குங்க. பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 47,435 ரூபா வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இனி மந்த்லி பார்த்திங்கன்னா 4,680 ரூபா வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணணும். நம்ம பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் காசு வச்சுருந்தா போதும். அதுவே வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிறது. இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். என்னோடய ஃப்ரெண்டுக்காண்டி லோன் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா ப்ளே ஸ்டோரில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆக்சுவலாக லோன் எடுக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ளஸ் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்ற அமௌண்ட்டு வித்தியாசம் இருக்கும். ரீபேமெண்ட் அமௌண்ட்லேயும் நமக்கு வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்துட்டு நீங்கள் லோன் எடுக்க போகும்போதும் வெப்சைட்டில் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு லோன் எடுத்துக்கோங்க.